ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, தையல் பயிற்சி சொல்லித்தர போகிறேன். பேசிக்லேருந்து எப்படி நம்ம ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கலான்றதை சொல்லித்தர போகிறேன். என்னோடய வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம என்ன கற்றுக்கலான்றதை நான் சொல்லித்தரேன். என்னோடய வீடியோவில் இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. பொறுமையாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறவங்க கூட ஒரே மாதத்தில் நீங்கள் ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கலாம். இப்போது என்ன கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கொக்கி லூஃபு, பட்டன், காஜா இதெல்லாம் எப்படி நம்ம கையில் தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதான் தையல் பயிற்சியோட பேசிக் மெத்தட். இப்போது எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மார்க்கர் எடுத்துக்கோங்க. மார்க்கரில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது ஏன் போட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு கொக்கி ஸ்ட்ரைட்டாக கட்ட வராது. அதனால் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு நம்ம மேல் பகுதியில் இந்த மாதிரி கொக்கியோட மேல் பாகத்தை நம்ம டைட்டாக லெஃப்ட் சைடில் பிடிச்சிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் நம்ம பிடிச்சிக்கணும். டைட்டாக பிடிச்சாதான் கொக்கி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரைட் சைடில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஊசி குத்தி நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்து செகண்ட் டைமு இன்னொரு தடவை ஊசி குத்தி நூலை இந்த மாதிரி சுற்றணும். சுற்றி இப்படி எடுக்கணும். எடுத்து மறுபடியும் அதே மாதிரி ஊசி சுற்றி எடுக்கணும். இந்த மாதிரி 3 இல்லை 4 தடவை நம்ம ஊசியில் குத்தி எடுத்தாலே கொக்கி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி குத்தி எடுக்கணும். இப்போது எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு மேல் பக்கம் இந்த மாதிரி வச்சு கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி கீழ்ப்பக்கமாக குத்தி நம்ம ஒரு மார்க் போட்டோம் இல்லையா, அந்த மார்க்கில் லாஸ்ட்டாக இந்த மாதிரி குத்தி ஊசியை வெளியே எடுங்க. இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த மாதிரி மறுபடியும் இந்த சைட்லேருந்து இப்படி கரெக்டாக அந்த கொக்கியோட தலை சைடு மேல் பக்கம் இந்த மாதிரி உள் பக்கமாக குத்தி இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி பாருங்கள், இப்படி நல்லா பாருங்கள். இந்த கொக்கி உள்ள நூல் சுற்றி அதோட ஊசியும் சேர்த்து சுற்றணும். இந்த மாதிரி ஒரு 2 தடவை சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி ஊசியோடு சேர்த்து சுற்றி எடுக்கணும். சுற்றிட்டு நம்ம இந்த மாதிரி பொறுமையாக நல்லா டைட்டாக இழுங்க. இழுத்துட்டிங்கன்னா கரெக்டாக அந்த நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு உட்காந்துரும். இப்போது மறுபடியும் இன்னொரு தடவை இந்த மாதிரி குத்தி எடுங்க. எடுத்துட்டு அந்த கொக்கியில் சேர்த்து ஊசியும் 2 தடவை சுற்றி எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு ஊசியை நல்லா டைட்டாக இழுங்க. இந்த மாதிரி இழுத்திங்கன்னா மேல் பகுதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது ஆப்போசிட்டில் அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த சைடு கீழ்ப்பகுதியிலிருந்து இங்கே ஃபஸ்ட்டு கீழ்ப்பகுதியிலேருந்து மேல் சைடு ஊசி குத்தி எடுத்தீங்க. இப்போ மேல் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதிக்கு இந்த மாதிரி ஊசி குத்தி இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இப்போது அந்த சைடு எப்படி நம்ம லாக் போட்டோம் இல்லையா, ஊசி குத்தி எடுத்து அதே மாதிரி இந்த சைடும் லாக் போடணும். இந்த மாதிரி குத்தி லாக் போடணும். ஒன்று இல்லை 3 தடவை லாக் போட்டுக்கோங்க.
லாஸ்ட்டாக ஊசியில் 2 தடவை சுற்றி இந்த மாதிரி இழுத்து போட்டிங்கன்னா நல்லா லாக் ஆகிடும். இப்போது கட் பண்ணிக்கலாம். இப்போது கரெக்டாக நம்ம போட்டுட்டோம். கொக்கி தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கொக்கியோட லூப் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கீழ் பக்கமாக இந்த மாதிரி ஊசி குத்திக்கோங்க. குத்தி இந்த மாதிரி எடுத்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் நம்ம இந்த மாதிரி ஊசி பக்கத்தில் குத்தணும். குத்திட்டு இந்த மாதிரி உள் பக்கமாக இழுத்துக்கோங்க. அதே போல் இந்த சைடு குத்தி நூலை இழுத்து மறுபடியும் இந்த சைடு குத்தி இழுக்கணும். 2 இல்லை 3 தடவை குத்தி எடுத்திங்கன்னா பரவாயில்ல, நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம வந்து லூப் கட்டிடலாம். இப்போல்லாம் லூப் கட்டுறது வந்து நிறைய எப்படி வந்து ஈஸியாக செய்யலான்னு சொல்லி தராங்க. ஆனால் இது பேசிக் ஒன்றுமே தெரியல, இப்போ தான் புதுசாக நான் எல்லாமே கற்றுக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நூலை 1 இல்லை 3 தடவை போட்டிங்கன்னா நல்லா லூப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இது உள்ள துணியில் ஜாயின் பண்ணாமல் நூலில் மட்டும் இந்த மாதிரி உள்ள ஊசியை விடணும். விட்டு இந்த நூலை இந்த மாதிரி சுற்றி எடுக்கணும். நீங்கள் இந்த சைடு இப்படி வந்து சுற்றி எடுக்கக்கூடாது. நல்லா பாருங்கள், நூலை இந்த பக்கம்தான் சுற்றணும். இந்த பக்கம் சுற்றி நீங்கள் இழுத்திங்கன்னா ஒரு லாக் வரும். அந்த லாக் வந்து கரெக்டாக இந்த எண்டில் வந்து உட்காரணும். இந்த எண்டில் அந்த லாக் உட்காரணும். அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் லாக் போட்டுக்கிட்டே வரணும். ஒவ்வொரு லாக்கும் வந்து முடிச்சும் வந்து அந்த எண்டில் பக்கத்தில் வந்து உட்காரணும். அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வரணும். நல்லா பாருங்கள், நான் போடுறேன். என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக புதுசாக கற்றுக்குறவங்க ஒரே மாதத்தில் ப்ளவுஸ் தைக்கலாம். நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் பேசிக்கை மட்டும் பார்த்துட்டு இது எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கடைசி வரையிலும் அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அடுத்த கிளாஸில் நான் எப்படி சொல்லி கொடுக்குறேன்னு பாருங்கள். அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நான் வந்து லாக் போட்டு முடிச்சிட்டேன். லூப் வந்து அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த ஹெண்டில் லாஸ்ட்டில் ஊசியை உள் பக்கமாக குத்தி இந்த மாதிரி வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங்காக வந்துடும். இதுதான் வந்து கொக்கியோட லூப். பின்பக்கமாக திருப்பி ஒரு லாக் போட்டுக்கலாம். போட்டு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். இப்போது கொக்கியோட லூஃபு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டன் வந்து எல்லாருக்குமே தைக்க தெரியும்ன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பட்டன் வந்து எதுக்காக
பேசிக்கில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயசானவங்க பட்டன் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட்டனும் காஜாவும் நம்மளுக்கு கையில் தைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தான் உள்பக்கமாக குத்தி எடுத்து நம்ம பட்டனுக்கு இந்த சைடில் குத்தி எடுக்கணும். மறுபடியும் உள்பக்கமாக குத்தி மேலே எடுத்து பக்கத்தில் குத்தி எடுக்கணும். அதே போல் பக்கத்தில் இருக்கிற அந்த ஹோல்ஸ்லையும் குத்தி நம்ம இந்த மாதிரி எடுக்கணும். ஒரு 2 இல்லை 3 தடவை குத்தி எடுத்தோம்னா நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு பேக் சைடில் திருப்பி லாக் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு 2 சுற்றலாம். சுற்றிட்டு நம்ம நூல் எடுத்து லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு கட் பண்ணிடலாம். இப்போது பட்டன் தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு காஜா எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி துணியை 2ஆக இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாத ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த ஹோல்ஸு கரெக்டாக இருக்குமான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு ஊசியை உள்பக்கமாக குத்தி எடுக்கணும். இந்த எண்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஊசியை குத்தி இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பக்கத்தில் ஊசியை குத்தி நூலை இந்த மாதிரி சுற்றி இப்படி எடுக்கணும். அதே மாதிரி இந்த எண்டிலிருந்து சுற்றிக்கிட்டே போட்டு வந்து இந்த எண்டு வரையிலும் அதே மாதிரி தான் போடணும். நல்லா பாருங்கள், ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் கரெக்டாக போட்டுக்கிட்டே வாங்க. ரொம்ப டைட்டாக இழுக்காதீங்க, அதே மாதிரி ரொம்ப லூஸும் விட்டுறாதீங்க. இப்போ எண்டில் வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, லாஸ்ட்டில் இந்த மாதிரி குத்தி உள்பக்கமாக ஊசியை எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்தோம்னா இப்படி நல்லா ஃபினிஷிங்காக வந்துடும். இப்போ அப்படியே திருப்பி இந்த பக்கம் லாக் போட்டுக்கலாம். 2 சுற்றி சுற்றி இந்த மாதிரி லாக் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு மீடியம் சைஸ்க்கு
நம்ம காஜா கட்டிட்டோம். இந்த மாதிரி தான் காஜா கட்டணும். இது வந்து எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயசானவங்க காஜா பட்டன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கொக்கி வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால நம்ம வந்து காஜா பட்டன் வந்து அதுக்கு யூஸ் ஆகிறதுனால இது பேசிக்கில் சேர்த்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ இல்லாத அடுத்தடுத்து எல்லா வீடியோவும் நான் நெக்ஸ்ட்டு கிளாஸ் போடுவேன். நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் தைச்சிங்க, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரே மாதத்தில் ப்ளவுஸ் தைக்க கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன கற்றுக்கலான்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.